ஹலோ எவ்ரிவன். நம்ம எல்லாருக்குமே இந்த சந்தேகம் இருக்கும். நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலும் சில விஷயங்கள மேனிஃபெஸ்ட் பண்ண முடியல. ஆனால் சில பேருக்கு எல்லாமே சீக்கிரமாக மேனிஃபெஸ்ட் ஆகுது. அது எதனால அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது நம்ம எந்த மாதிரி வைப்ரேஷன்ஸை வெளிப்படுத்திட்டு இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலையை நம்ம அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் சில பேருக்கு மட்டும் ஏன் சீக்கிரமாக மேனிஃபெஸ்டேஷன் ஆகுது அப்படின்னா அவங்களோட சின்ன வயசுலேருந்து அவங்களோட லைஃப் கொஞ்சம் ஸ்மூத்தாக போயிருந்திருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்குள்ள நிறைய எமோஷ்னல் பேகேஜஸ் க்ரியேட் ஆகிருக்காது. அவங்க எல்லாத்தையுமே இயற்கையிலேயே டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிற டைப்பாக இருப்பாங்க. எந்த விஷயத்துக்கும் அதிகமாக எமோஷ்னல் ஆகாமல் இருப்பாங்க. அதனால அவங்களோட எமோஷன்ஸ் எப்பயுமே லோ வைப்ரேஷனல் ஸ்டேட்டில் இருக்காது. ஸோ அவங்க ஆல்ரெடி லோ வைப்ரேஷனல்லையும் இல்லாமல் ஹை வைப்ரேஷனல்லையும் இல்லாமல் ஒரு மிடில் ஸ்டேட்டில் இருப்பாங்க. அதனால் அவங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி ப்ராக்டிசஸ் பண்ண ஆரம்பிக்கிறப்போ, கிராட்டிடியூட் சொல்ல ஆரம்பிக்கிறப்போ அவங்களோட வைப்ரேஷன்ஸ் ஈஸியாக ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. அதனால் அவங்களுக்கு ஆசைப்பட்ட பொருள் சீக்கிரம் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆசைப்படுற பொருளோட தன்மையை பொறுத்தும் இந்த விஷயம் அமையுது. சின்ன விஷயங்களா எளிமையான விஷயங்களா கேட்குறப்போ அது சீக்கிரம் கிடைக்குது. நீங்கள் ஆசைப்படுற பொருள் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குன்னா அதுக்கு தாமதம் ஆகுது. நீங்கள் வளர்ந்து வந்த சூழ்நிலையும் உங்களோட வைப்ரேஷனல் ஸ்டேட்டை க்ரியேட் பண்ணுது. உங்கள் லைஃப் இது வரைக்கும் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்துருந்துச்சுன்னா உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் பேஸ் பண்ணி உங்களோட வைப்ரேஷன்ஸ் அமையுது. இதை கார்மிக் எஃபெக்ட்னு கூட சொல்லலாம். உங்களோட பிஹேவியர், உங்களோட மைண்ட் ஸ்டேட் எல்லாமே உங்களோட சுச்சுவேஷன்ஸை ரிலேட் பண்ணி இருக்குது. கிராட்டிடியூட், மெடிடேஷன் மாதிரி ப்ராக்டிசஸ் நீங்கள் பண்ணி உங்களோட வைப்ரேஷன்ஸை ரேஸ் பண்ணியிருந்தாலும் சில நேரங்களில் கஷ்டமான விஷயங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறப்போ உங்களோட மனசு திரும்பவும் ஆட்டோமேட்டிக்காக அந்த லோ வைப்ரேஷனல் ஸ்டேட்டுக்கு போயிடுது. இதுதான் சப்கான்ஷியஸ் மைண்ட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன ட்ரிகர் கிடச்சாலும் அது உடனே அது பழைய ஸ்டேட்டுக்கு போயிடும். ஸோ நம்மளோட வைப்ரேஷன்ஸ் ரைஸ் ஆகணும் அப்படின்னா முதல்ல பீஸ் ஆஃப் மைண்ட் கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும்னா அக்செப்டன்ஸ் ரொம்ப முக்கியம். ஏதோ ஒரு கார்மிக் ரீசன்ஸ்னால தான் இந்த லைஃப்பை நம்ம அட்ராக்ட் பண்ணியிருக்கோம். அதனால தான் இவ்வளோ சேலஞ்சஸ் நம்ம லைஃப்பில் இருந்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையும் அமைஞ்சிருக்கு. அதனால நம்மளோட வைப்ரேஷனல் ஸ்டேட்டும் அதுக்கேற்ற மாதிரி தான் இயங்கிட்டுருக்கு. எப்போ நம்ம மனசு அமைதிப்படுதோ, அக்செப்டன்ஸ் வருதோ, அப்போ நம்மளோட வைப்ரேஷன்ஸ் தானாகவே ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். அக்செப்டன்ஸ் லைஃப்பில் வந்துட்டாலே நம்ம எல்லா விஷயத்தையும் கிராட்டிடியூடோடு பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதி, ஏதோ மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது பின்னாடி நம்ம ஓடிட்டே இருக்காமல் இந்த லைஃப்பை அக்செப்ட் பண்ணிவிட்டு பீஸ் ஆஃப் மைண்ட் கொண்டு வந்து கிராட்டிடியூடோட நீங்கள் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். உங்களோட லைஃப்பில் தேவையான விஷயங்கள், உங்கள் ஆள் மனசில் நீங்கள் விருப்பப்படுற விஷயங்கள் உங்களுக்கு தானாகவே அட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற கான்செப்டில் எல்லாருமே தப்பாக புரிஞ்சிக்கிற விஷயம், நம்மளோட எண்ணங்களில் ஒரு விஷயத்தை நம்ம நினச்சி அதுக்கு சக்தி ஊட்டினாலே அது நம்மளுக்கு கிடச்சிரும்னு நினைக்கிறாங்க. எண்ணங்கள் எவ்வளோ சக்தி வாய்ந்ததோ அதே மாதிரி சக்தி வாய்ந்தது நம்மளோட வார்த்தைகள், அதை விட சக்தி வாய்ந்தது நம்மளோட செயல்கள். யூனிவர்ஸும் நமக்கு தேவையான விஷயத்தை அடையிறதுக்குண்டான பாதைகளையும் ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் அமைச்சு கொடுக்கும், நம்மளை ப்ரிப்பேர் பண்ணும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணி நம்மளோட எஃபோர்ட்ஸை கரெக்டாக போட்டோம்னா நமக்கு அந்த விஷயம் கிடைக்கும். எண்ணங்களுக்கு செயல் வடிவம் கொடுக்குறப்ப தான் அந்த ஆசைகள் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற ஆரம்பிக்கும். சில நேரங்களில் நீங்கள் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணியும் எவ்வளோ முயற்சி செய்தும் சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். அது சில நேரங்களில் நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷனாகவும் இருக்கலாம். யூனிவர்ஸ் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் சில விஷயங்களை உங்கள் வாழ்க்கையிலேருந்து எடுத்திருக்கலாம். சில நபர்களை உங்கள் வாழ்க்கையிலேருந்து ரிமூவ் பண்ணியிருக்கலாம். உங்களோட வாழ்க்கை பாதை, உங்களோட வாழ்க்கை பயணம் வேறாகவும் இருந்திருக்கலாம். உங்களோட சோல் தேர்ந்தெடுத்த பர்பஸ் அது இல்லாமையும் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி அதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கலாம். நம்ம எப்போவுமே ஒரு சின்ன பிக்சரை தான் நம்ம முன்னாடி பார்த்துட்ருக்கோம். நம்மளுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிக் பிக்சர் இருக்குது, அது நம்மளுக்கு தெரிகிறதில்ல. அதனால் எல்லாமே இங்கே சரியாக தான் நடக்குது அப்படின்னு சொல்லி பிரபஞ்சத்துக்கிட்ட நன்றி உணர்வோடு இருங்க. ஈர்ப்பு விதி பயன்படுத்தி நீங்கள் ஆசைப்பட்டது கிடைக்கலனா ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ள அக்செப்டன்ஸை கொண்டு வாங்க. நீங்கள் ஆசைப்படுற பொருள் கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு உண்டான என்ன ஸ்டெப்ஸை எடுக்கணும், என்ன முயற்சி பண்ணணும் அப்படின்னு யோசிங்க. அது கிடைக்கிறதுக்கு உங்களை எப்படி தகுதியானவங்களாக மாற்றிக்கணும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு முன்னாடி நீங்கள் ஆசைப்பட்டதை அடைஞ்சவங்க என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க, என்னெல்லாம் எஃபோர்ட்ஸ் போட்டிருக்காங்கங்கிறதையும் நோட்டீஸ் பண்ணி அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் இவ்வளோ நாள் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணீங்க, அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணி அதை சரி செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். டாக்டர் ஜோ டிஸ்பென்ஸா பற்றி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அவரும் ஈர்ப்பு விதியை பயன்படுத்தினவர் தான். அவர் தன்னோட வைப்ரேஷன்ஸை ரைஸ் பண்ணுறதுக்காக ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸாக மெடிடேட் பண்ணுவாராம். அவர் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம், திங்க்,
ஆக்ட் அண்ட் பிகம் த பர்சன் யூ வாண்ட் டு பிகம் அப்படின்னு சொல்கிறாரு. திங்க் பண்ணுங்க, அதுக்கு உண்டான ஆக்ஷன்ஸ் எஃபர்ட்ஸ் எடுங்க அண்ட் மெடிடேட் பண்ணுங்க. நீங்கள் எந்த மாதிரி மாறணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்களோட மெடிடேஷனில் கற்பனை பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த மாதிரி கற்பனை பண்ணி பார்க்குறீங்களோ அதே நபராகவே நீங்கள் மாற ஆரம்பிங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இதுதான் உண்மையான லா ஆஃப் அட்ராக்ஷன். உங்கள் ஆள் மனசையும் ரீப்ரோக்ராம் பண்ணணும்னா அதை எண்ணங்கள் மூலமாகவும் செயல்கள் மூலமாகவும் பண்ணுறப்போ தான் உங்கள் ஆள் மனசு அதை நம்ப ஆரம்பிக்கும். உங்கள் ஆள் மனசில் எப்போ ஒரு விஷயம் பிலீஃபாக மாறுதோ அப்போ தான் அதை நோக்கி உங்களோட வைப்ரேஷன்ஸ் ரைஸ் ஆக ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அப்போ தான் உங்களாலையும் அந்த விஷயத்தை அட்ராக்ட் பண்ண முடியும். உங்களோட வைப்ரேஷன்ஸ் ரைஸ் ஆகணும்னா அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது எண்ணங்களில் பாசிட்டிவாக இருக்கணும். பாசிட்டிவ் எமோஷன்ஸ் நிறையா கொண்டு வரணும். எண்ணங்களையும் எமோஷன்ஸையும் பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கு மனசோட அமைதி ரொம்ப முக்கியம். அதுக்கு நீங்கள் அக்செப்டன்ஸ், கிராட்டிடியூட், மெடிடேஷன் இந்த மாதிரி விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணணும். இது எல்லாத்தையும் சரி செஞ்சு நீங்கள் உங்களை ஃபிக்ஸ் பண்ணுறப்போ தான் உங்களோட வைப்ரேஷன்ஸ் ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன்கிறது சயின்ஸ் வடிவத்தில் இருக்கிற ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி. இதை எல்லாருமே சரியாக புரிஞ்சுக்கணும். நம்ம சில விஷயங்களில் ப்ரேயர்ஸ் மூலமாக கேட்குறதுக்கும் மேனிஃபெஸ்டேஷன் மூலமாக கேட்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ப்ரேயர்ஸ் மூலமாக நம்ம விஷயங்களை கேட்டுட்டு நம்மளை நம்ம சரி செஞ்சுக்காமலே போயிடுவோம். ஆனால் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும்னா எண்ணங்களை ஒருநிலைப்படுத்துறதுக்காக நம்மளுக்குள்ளே இருக்க எல்லா விஷயங்களையுமே நம்ம சரி பண்ணுறோம். நம்மளோட வைப்ரேஷன்ஸை ரைஸ் பண்ணுறோம்னாலே நம்மளுக்குள்ள நிறைய சேஞ்சஸ் எண்ணங்கள் வடிவத்துலையும் எமோஷன்ஸ் மூலமாகவும் கொண்டு வரும். இது நம்மளோட சோல் பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் மாதிரி தான். இது நம்மளே பெட்டர் வெர்ஷனாக மாற்றுறது. அப்போது இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்கிறது நம்மளே சரி செஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போது நமக்குள்ளே இவ்வளோ நாள் என்ன மிஸ்டேக்ஸ்லாம் இருந்துச்சோ அதை ஃபோக்கஸ் பண்ணி அதை சரி செய்கிறோம். நம்மளுக்குள்ளே நிறையா சேஞ்சஸ் கொண்டு வரது மூலமாக நம்மளோட வைப்ரேஷன்ஸில் சேஞ்சஸ் கொண்டு வரும். அது மூலமாக நல்ல வைப்ரேஷன் உள்ள விஷயங்களை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். இது சில நாட்களில் நடந்து முடிகிற ஒரு ப்ராசஸ் கிடையாது. இது லைஃப் லாங் ப்ராசஸாகவும் இருக்கலாம். நம்மளே பெட்டர் வெர்ஷனாக மாற்றிக்கிறது. உங்களோட வாழ்க்கையவே மாற்றணும், உங்களோட கர்மாவையே மாற்றணும் அப்படின்னா அது சாதாரண விஷயமானதாக இருக்காது. அதுக்கு இந்த மாதிரி எஃபர்ட்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். பீஸ் ஆஃப் மைண்ட், கிராட்டிடியூட், அக்செப்டன்ஸ் இது எல்லாமே நீங்கள் ஆசைப்படுற விஷயத்தை அட்ராக்ட் பண்ணணுங்கிறதுக்காக மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் யாரெல்லாம் சந்தோஷமாக வாழணும், பீஸ் ஆஃப் மைண்டோட வாழணும், பாசிட்டிவாக இருக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே பொருந்தும். இதை எல்லாருமே சரியாக புரிஞ்சுக்கிட்டு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் என்னோட எஃபர்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரிவன். பை பை.